எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இருள் நிறைந்த இந்த உலகத்திலே சுடரை போல நான் பிரகாசிப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே நான் சுடரை போல பிரகாசிப்பேன். ஆமேன். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி தேவ ஆவியானவர் வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறீர். விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள், கர்த்தருடைய சத்தியங்களை கேளுங்கள். தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை அற்புத விதமான வாழ்க்கையாக மாற்றி கொடுக்கும். வேதம் சொல்கிறது, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவருடைய புண்ணியம் நம்மை வரவழைத்திருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவருடைய புண்ணியம் நம்மை வரவழைத்திருக்கிறது. பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனம், 2 ராஜ்யங்கள் இந்த உலகத்திலே ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. பாருங்க, ஒன்று அந்தகார இருளின் ராஜ்யம், அடுத்தது ஆச்சரியமான ஒளியின் ராஜ்யம். ஆவிக்குரிய ரீதியில் இந்த 2 ராஜ்யங்கள் தான் இருக்கிறது. பாருங்க, நாம் காண்கிற இந்த மாம்ச உலகம் இது மாறிப்போகிற ஒரு உலகம். பாருங்க, இட் இஸ் டெம்பரல். ஆனால் இதை உண்டாக்கின, இதை ஆண்டு கொண்டிருக்கிற ஆவி உலகம் அது மாறாத உலகம். ஆகவே அந்த ஆவி உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. 2 ராஜ்யங்கள் தான் இருக்கிறது, வேற ராஜ்யம் இல்லை. ஒன்று பாருங்க, அந்தகார இருளின் ராஜ்யம், அடுத்தது ஆச்சரியமான ஒளியின் ராஜ்யம். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இன்றைய நிலைமையில இந்த 2 ராஜ்யங்களில் ஏதோ ஒன்றுக்குள்ளதான் இருக்கிறார்கள். பாருங்க, எல்லா மனிதர்களும் பாவத்தில் பிறக்கிறபடினால, ஆதாமின் வித்துக்கு பிறக்கிறபடினால எல்லாருமே இந்த அந்தகார இருளின் ராஜ்யத்துக்குள்ளதான் பிறக்கிறாங்க. இந்த அந்தகார இருளின் ராஜ்யத்தினுடைய தலைவன் பிசாசு. அருமையானவர்களே, இந்த ராஜ்யத்துக்குள்ள எல்லா தீமைகளும் இருக்கிறது. நன்மைகளே இந்த ராஜ்யத்துக்குள்ள இல்லை. இந்த பிசாசு பாருங்க, எல்லா மனிதர்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முழு உலகமும் பிசாசுக்குள்ளே கிடக்கிறது, பிசாசுனுடைய பிடிக்குள்ளே கிடக்கிறது. யாரும் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட பாருங்க ராஜ்யம்தான் இந்த அந்தகார ராஜ்யம். அருமையானவர்களே, இதனுடைய குறிப்பிட்ட ஒரு தன்மை என்னன்னா, இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு பாருங்க, தன்னை உண்டாக்கின தேவனோடு எந்த தொடர்பும் இல்லை, ஐக்கியமும் இல்லை, அவரை பற்றிய எந்த அறிவும் இல்லை. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. ஆனால் ஒளியின் ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் தலைவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த ராஜ்யத்துக்குள்ள எல்லா நன்மைகளும் இருக்கிறது. இந்த ராஜ்யத்துக்குள்ள ஒரு தீமையும் கிடையாது, எல்லா நன்மைகளும் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. இந்த அற்புதமான ஆச்சரியமான இந்த ராஜ்யத்துக்குள்ள எந்த மனுஷனும் தன்னுடைய முயற்சியினாலே பிரவேசிக்க முடியாது. தன்னுடைய கெட்டிக்காரத்தினால, தன்னுடைய திறமைகளினால இந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. வேதம் சொல்கிறது, தேவன் பாருங்க அந்தகார இருளிலே கிடக்கிற மனுஷனை அங்கிருந்து தூக்கி எடுத்து ஆச்சரியமான ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏன் அப்படி செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அதைத்தான் அவருடைய புண்ணியம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதுதான் அவருடைய இரக்கம், அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய தயவு, அதுதான் அவருடைய காருண்யம். மனிதர்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரே ஒருவர் இருப்பாரானால் அவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஆகவே அவருடைய கிருபை தான் அந்த அந்தகார ராஜ்யத்திலிருந்து மனிதனை தூக்கி எடுத்து ஆச்சரியமான ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. அதற்காக தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். பாருங்க, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், விலையேறப்பட்ட தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்கிறது. எல்லா மனிதர்களும் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள். ஆகவே ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசுவே நீர் என் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அந்தகார இருளிலிருந்து தூக்கி எடுத்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்குள்ள வைக்கிறார். தீமைகளுக்குள்ள இருந்து தூக்கி எடுத்து நன்மைகளுக்குள்ள வைக்கிறார். சாபத்திலிருந்து தூக்கி எடுத்து ஆசீர்வாதத்துக்குள்ள வைக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே ஆச்சரியமான ஒளியினுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. இப்படி மாறிடுச்சே நம்முடைய வாழ்க்கை, இது கர்த்தராலே ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லுகிற ரீதியிலே வாழ்க்கை ஆச்சரியம் நிறைந்த வாழ்க்கையாக மாறுகிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவே நீர் என் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற சத்தியம். பாருங்க, இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற சத்தியம் விளங்கிடுச்சுன்னா ஆவிக்குரிய ஜீவியம், அருமையானவர்களே, மேன்மையடையும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு மேலே உயர்ந்து விடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிற ஒரு அற்புதமான சத்தியம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற சத்தியம். ஆகவே வாழ்க்கை சிறப்படையும்படி இதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்க? அருமையானவர்கள், உங்களுடைய வெற்றி வாழ்க்கைக்கு ஆதாரமான சில சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திருப்பவும் 2 கொரிந்தியன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7 ஐய வசனங்களை பாருங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். 7வது வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இந்த பொக்கிஷத்தை மட்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். பாருங்க, மட்பாண்டம் எது? நம்முடைய சரீரம். பொக்கிஷம் எது? நமக்குள்ளே இருக்கிற ஆவி மனுஷன். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய ஆவியை ஒரு பொக்கிஷமாக பார்க்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளான மனுஷன், நாம், த ரியல் அஸ். பாருங்க, உண்மையா இருக்கிற மனிதர்கள், உண்மை மனிதர்கள், நிஜ மனிதர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆவி மனிதர்கள் தான். அருமையானவர்களே, அந்த ஆவி மனிதனை தேவன் என்ன சொல்லுகிறார்னா பொக்கிஷம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பொக்கிஷம் என்றால் விலையேறப்பட்ட ஒன்று என்று அர்த்தம், இல்லையா? வீட்டில் பாருங்க, பீரோ வச்சிருக்கிறீங்க, டேபிள், சேரு, ஃப்ரிட்ஜு, டிவி அப்படின்னு சொல்லி பொருட்கள் நினச்சிருக்கீங்க, வச்சிருக்கிறீங்க. நீங்களும் பார்க்குறவங்க, உள்ளே வர்றவங்களும் நினச்சிறாங்க, பார்க்குறாங்க, இல்லையா? ஆனால் பணம், நகை, சொத்து பத்திரம் எல்லாத்தையும் டேபிள் பாருங்க, சேரு போட்டு வச்சிருக்கிற மாதிரி அப்படியே வெளியே போட்டு வைக்க மாட்டீங்க, இல்லையா? ஏன் அதை வெளியே போட்டு வைக்க மாட்டீங்க? அது பொக்கிஷம். அதனுடைய வேல்யூ வேற. ஆகவே அதை என்ன செய்றீங்க? பணமும் நகையும் சொத்து பத்திரத்தையும் பாருங்க, அதை கொண்டு போய் பீரோக்குள்ள வச்சு, லாக்கருக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு என்ன செய்றீங்க? வர்றீங்க. அல்லது பேங்க்ல கொண்டு போய் லாக்கருக்குள்ள வச்சு என்ன செய்றீங்க? லாக் பண்ணிட்டு வர்றீங்க, இல்லையா?
சிலர்லாம் லாக் பண்ணிட்டு வரும்போது இழுத்து பார்த்துட்டு வருவாங்க. ஒருவேளை மறந்துட்டு வந்துட்டாங்கன்னா திரும்பி போய் இழுத்துட்டு பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா இருக்கிறது உள்ள இருக்கிறது பொக்கிஷம் இல்லையா? பாருங்க, விலையேறப்பட்ட ஒன்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய ஆவி, ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய ஆவி, உண்மையான நீ எனக்கு பொக்கிஷம் என்று கர்த்தர் சொல்கிறாரு. இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மை விலையேறப்பட்டவர்களாக, அருமையானவர்களை, பொக்கிஷம் என்கிற ரீதியிலே அவர் நம்மை காண்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மத்தேயுக்கு போவோம். மத்தேயு 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். பாருங்க, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. நிலம் எதை குறிக்கிறது? நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது இல்லையா? கர்த்தர் நம்முடைய சரீரத்தை எங்க இருந்து எடுத்தாரு? மண்ணில இருந்து எடுத்தாரு. ஆதாமுடைய சரீரத்தை மண்ணில இருந்து எடுத்தாரு. ஆகவே நம்முடைய சரீரம் நிலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பாருங்க, நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம். அருமையானவர்களே, இந்த பொக்கிஷம் எது? நம்முடைய ஆவி மனுஷன். பாருங்க, நம்முடைய ஆவி மனுஷன் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவன். அத நம்முடைய ஆவி மனுஷனை, நம்மை தேவன் பொக்கிஷமாக விலையேறப்பட்டதாக கண்டு அதை குறித்த சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, எல்லாரும் சொல்லுங்க, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. அப்படின்னா எல்லாவற்றையும் விற்றாராம் நம்மை வாங்குவதற்காக. அருமையானவர்களே, அது எதை குறிக்கிறது? எல்லாவற்றையும் விட்டார் என்பதை எதை குறிக்கிறது? கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காக சிந்தினாரு. தம்முடைய ஜீவனையே நமக்காக என்ன செய்தாரு? கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, அருமையானவர்களே, நம்மை என்ன செய்திருக்கிறாரு? விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. நம்முடைய ஆவி மனுஷன் தேவனுடைய சொத்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க தேவனுடைய சொத்து. தேவன் உங்களை விலை கொடுத்து என்ன செய்திருக்கிறாரு? வாங்கி இருக்கிறாரு. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6:20 இவ்விதமாக சொல்கிறது. திருப்புங்க, 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாருங்க, விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு உங்களை. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். எல்லாரும் சொல்லணும், நான் என் தேவனுக்கு உரியவன். தேவன் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நான் தேவனுடைய சொத்து. ஆமென். பாருங்க, நாம் தேவனுடைய பாருங்க சொத்தா இருக்கிறோம். தேவனுக்கு நாம பொக்கிஷமாய் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா? ஆண்டவரே, என்னுடைய ஆவியை ரட்சித்து, என்னுடைய ஆவியை மீட்டெடுத்து, என்னுடைய ஆவியை உம்முடைய பார்வையிலே விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக பார்க்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகவேதான் நம்ம சொல்லுகிறோம். பாருங்க, நான் குப்பை பிரதர், நான் தூசி பிரதர், நான் புழு பூச்சி பிரதர், நான் ஒன்றும் இல்லை பிரதர் இப்படின்னு சொல்லி சொல்லவே கூடாது. விசேஷமா தேவனுடைய சமூகத்தில் அந்த மாதிரி பேசவே கூடாது. ஏன்? குப்பைக்காக தேவன் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்துவாரா? தூசிக்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்துவாரா? இல்லவே இல்லை. அருமையானவர்களே, ஆனா மக்கள் இதை தாழ்மைன்னு நினைக்கிறாங்க. நான் குப்பை, நான் தூசின்னு சொல்லிட்டா பாருங்க, இவங்க தங்களை தாழ்த்திட்டோன்னு நினைக்கிறாங்க கர்த்தருக்கு முன்பாக. அருமையானவர்களே, இது உண்மையான தாழ்மை கிடையாது, இது அறிவீனம். ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, அவங்க, ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட பாவியாக உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன் அப்படின்னாங்க. இதென்ன வம்பா இருக்கு?
ரட்சிக்கப்பட்ட பாவியாக வருகிறேனா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க பாவி, ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க பாவி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க தேவனுக்கு நீதிமான்களா இருக்கிறீர்கள், தேவனுடைய நீதிமான்களா இருக்கிறீர்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். பாவமறியாத இயேசு கல்வாரி சிலுவையில பாவமே ஆனார், உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும். அருமையானவர்களே, பாவம் என்று சொல்லத்தக்கதாக பாவத்தின் மொத்த உருவமாகவே அவர் சிலுவையிலே தொங்கினார். மனுக்குலத்தினுடைய மொத்த பாவங்களையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அதை சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து அவருடைய நீதியை நமக்கு பண்டமாற்று செய்திருக்கிறார். இன்னைக்கு அவருடைய நீதி நம்முடைய நீதியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே பாவியாக ரட்சிக்கப்பட்ட பாவியாகும் இடத்துல வருகிறேன்னு சொன்னா, அதை போல கர்த்தருக்கு அருமையானவர்களே ஒரு வருத்தமான விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது. கர்த்தரையே இன்சல்ட் பண்றோம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்ப தேவ சமூகத்தில் வரும்போது பாருங்க, நன்றியுள்ளவர்களாய் தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று உணர்ந்து, ஆண்டவரே நீதிமானாக உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன் அப்படி சொன்னா பாருங்க, கர்த்தர் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். இன்னொருத்தர் சொன்னார் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நனஞ்ச பாவியாய் நான் வருகிறேன். நான் எனக்கு யூகிக்கவே முடியல, என்னடா நனஞ்ச பாவியாய் வருகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கேட்டா சொல்றாரு, ஞானஞ்ச பாவினா ஒண்ணும் இல்லை பிரதர், ஞானஸ்தானம் எடுத்த பாவி பிரதர் அப்படின்னாரு. பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்த பாவி. அப்பதான் நான் யோசித்தேன், ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இவர் காஞ்ச பாவி, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இவரு நனைஞ்ச பாவி. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அருமையானவர்களே, குப்பையும் கிடையாது, தூசியும் கிடையாது, புழு பூச்சி இதெல்லாம் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட பாவியும் கிடையாது, காஞ்ச பாவியும் கிடையாது, நனைஞ்ச பாவியும் கிடையாது, தேவனுடைய நீதிமான்களா இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில அருமையானவர்களே, நாம் ஒரு பொக்கிஷத்தை போல இருக்கிறோம், விலையேறப்பட்டவர்களா இருக்கிறோம். அதனாலதான் பேதுரு விதமாக சொல்லுகிறார். திருப்புங்க 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1:19 பாருங்க, 18 இருந்தே வாசிக்கலாம். உங்க முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து அருமையானவர்களே தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என் பார்வையில விலையேறப்பட்டவனா இருக்கிறாய், நீ என் பார்வையில பொக்கிஷம். ஆகவே பரிசுத்தவான்களிடத்திலே அவருக்கு இருக்க ஒரு சுதந்திரம் இருக்குதான். அது என்னன்னா, மீட்கப்பட்ட நம்முடைய ஆவி. கவனிங்க. ஆகவே நம்முடைய ஆவியை கர்த்தர் மீட்டெடுத்து ரட்சித்து புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார். ஆகவேதான் இந்த ஆவி மனுஷன், இந்த உள்ளான மனுஷன்ல நாம் பலமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. திருப்போம், போன முறை பார்த்தோம், மறுபடியும் தொடருவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 பாருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். we must become strong people. பாருங்க, வீக்கான ஆட்களா இருக்கக்கூடாது ஆவிக்குரிய ஜீவியத்தில்.
ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய பிள்ளைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி கர்த்தருங்க நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நின்று அவைகளை மடங்கடித்து பாருங்க வெற்றி சிறக்கும்படி. நம்ம 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படி. பாருங்க, எல்லா பிசாசுடைய எதிர்ப்புகளையும் மடங்கடித்து எல்லா பிசாசுடைய தீமைகளையும் மிதித்து மேற்கொண்டு ஜெயித்து பாருங்க நாம் விசுவாசத்துல நிற்கிறவர்களாய் இருக்கும்படி. கீழே விழுந்து போனவர்களாய் அல்ல, விசுவாசத்தில் நிற்கிறவர்களாய் இருக்கும்படி. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிற்கவும் என்கிற இந்த வார்த்தை ஸ்டாண்ட், நல்ல உறுதியா நிற்கிறவர்களாய் இருக்கும்படி ஆவியிலே பலப்படுகிறவர்களாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பாருங்க கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, பிசாசுடைய தந்திரங்களோடு, எல்லாரும் சொல்லுவோம் தந்திரங்களோடு. பிசாசுக்கு வல்லமை இருக்குதுன்னு போடலைங்க, வல்லமையை இயேசு ஒண்ணுலாமாக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க. பிசாசோட நம்ம மல்லு கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. விசுவாசத்துல எதிர்த்து நின்னா போதும். ஏன்னா மல்லு கட்டுற வேலையை அவர் முடிச்சிட்டாரு. அவர் அவனை ஒண்ணுலாமாக்கிட்டாரு. அவனுடைய வல்லமையில உறிந்து கொண்டாரு. அவனுக்கு தந்திரங்கள் தான் இருக்குது. நல்லா கவனிங்க, அவனுடைய தந்திரத்தை மேற்கொள்வதற்காகவே நாம் ஆவிக்குரிய ரீதியிலே பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இல்லைன்னா பாருங்க நம்மளை ஏமாத்தி விடுவான். ஆவிக்குரிய ரீதியில நம்ம பலவீனர்களா இருந்தோம்னா பிசாசு நம்மளை வஞ்சித்து போடுவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சில நேரங்கள்ல இந்த டிவியில இந்த காட்டு எருமைகளை காமிக்கிறாங்க. யூடியூப்லலாம் போனால் எப்போ வேணாலும் பார்க்கலாம். காட்டெருமைகள், சில காட்டெருமைகள் பாருங்க நல்ல கொழு கொழுன்னு யானை மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு சில சிங்கங்கள், ஆஹா நல்ல இறை கிடச்சிருச்சு நமக்கு, இதை அடிச்சா நல்ல கறி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சிங்கங்கள் பாருங்க அதை விரட்டிட்டு போய் அது மேலே ஏறி குதிக்குது. ஆனால் அது ரொம்ப வலுவான மாடா இருக்குது பாருங்க, அதனுடைய கொம்புல அவ்வளவு வல்லமை இருக்குதான், அபார வல்லமை இருக்குதான். ஆகவே அது பாருங்க சுத்தி முத்தி இந்த சிங்கத்து கூட பாருங்க போராடி சிக்கன சிங்கத்தை பாருங்க முட்டி தூக்கி வீசிடுது. தூக்கி வீசினா அது 30 அடி உயரம். சிங்கம் மேலே போய் பொத்துன்னு கீழே விழுது பாருங்க. அதுக்கு பிறகு சிங்கத்துக்கு அசைவே கிடையாது. இதை பார்த்த மாத்திரத்தில் மற்ற சிங்கமெல்லாம் ஒரே ஓட்டமாக ஓடி போயிருது. அவ்வளவு பலன் பாருங்க இந்த மாட்டுக்குள்ள. ஆனா சில மாடுகள் நல்ல பலவேனமா எங்கேயாவது தனியா நின்றுட்டு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சிங்கம் போய் ஓங்கி அடிச்சு அது பாருங்க இழுத்துட்டு போயிருது. இந்த ரெண்டு மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அது ரொம்ப பலமுள்ளதா இருக்குது, எதிரிய முட்டி தூக்கி வீசிடுது. இதுக்கு அவ்வளவு பலன் இல்லை, பலவீனமா இல்லை இருந்ததுனால பாருங்க சிங்கத்துக்கு இரையாகிருது இல்லையா? பாருங்க ஆவிக்குரிய ரீதியில இதுதான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, நல்ல ஸ்ட்ராங் பீப்புளா, ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கான ஆட்களா அருமையான நம்ம இருக்கும்போது பிசாசு நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அவனுடைய சூழ்ச்சிகள் நம்மை ஜெயிக்கவே முடியாது. ஆனா பாருங்க ஆவிக்குரிய ரீதியில வீக்கா இருந்தோம்னா பிசாசு நம்மளை ஏமாத்தி விடுவான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிசாசுடைய வஞ்சகங்களுக்கு உட்பட்டு அருமையானவர்களே தோற்று போகக்கூடாது தேவனுடைய பிள்ளைகள். அருமையானவர்களே, என்னுடைய ஆசை என்னன்னா ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு வருகிற மக்கள் எல்லாரும் பாருங்க ஆவிக்குள்ள நல்ல ஸ்ட்ராங் பீப்புளா இருந்து பாருங்க பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாக, வியாதியை மடங்கடிக்கிறவர்களாக, தரித்திரத்தை மேற்கொள்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதான் என்னுடைய ஜெபம். அல்லேலூயா. பாருங்க, ஆகவே ஆவியிலே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். நம்முடைய ஆவியை பலப்படுத்தும்படி தேவன் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். கவனிங்க, நம்முடைய ஆவி மனுஷன், உள்ளான மனுஷன் நல்ல பலமுள்ளவனாய் மாறும்படி தேவன் அவருடைய
வார்த்தையை கொடுத்திருக்கிறார். திருப்பவும் எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. போதும், எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உடையதுமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவ ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வல்லமையை வச்சுதான் தேவன் உலகத்தையே உண்டாக்கினாரு. பாருங்க, வானங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்குள்ள அபார வல்லமை, சாதாரண வல்லமை இல்ல, அபார வல்லமை, சிருஷ்டிப்பின் வல்லமை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, மனதை தாண்டி நம்முடைய இருதயத்துக்குள்ளே இறங்கும் போது அருமையான நம்முடைய ஆவி மனுஷன் பலனடைகிறான். பாருங்க, ஆவி மனுஷன் பலனடையும் போது சரீரம் பலனடைகிறது. ஆவி மனுஷன் பலனடையும் போது அருமையானவர்களே மனது பலனடைகிறது. ஆவி மனுஷன் பலனடையும் போது பாருங்க, குடும்பத்துல சந்தோஷமும் சமாதானமும் இணக்கமும் பாருங்க அன்பும் உண்டாகிறது. ஆவி மனுஷன் பலனடையும் போது கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆவி மனுஷன் பலனடையும் போது பிசாசு ஓடுகிறான். ஆவி மனுஷன் பலனடையும் போது தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே ஆவியிலே பலமடைவர்களாய் மாறும்படி தேவன் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பாருங்க, பலமுள்ள ஆவி உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த சத்தியம் நிறைய பேருக்கு வழங்க மாட்டேங்குது. பாருங்க, நிறைய கிறிஸ்தவ ஜனங்களுக்கே வழங்க மாட்டேங்குது. இவங்க முன்னேறுவதற்கு மாம்சீகமான வழிகளை தேடுறாங்க. அடுத்தவனை பற்றி குறை சொல்லி, அடுத்தவனை பற்றி கெடுத்து பேசி, அடுத்தவனை ஏறி மிதிச்சு, அடுத்தவனை பாருங்க காலை வாரி விட்டு, இப்படி ஏதாவது சூழ்ச்சி பண்ணி மேலே வந்துடலான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. அருமையானவர்களே, உலகத்துல இதுதான் நடந்துட்டு இருக்குது. உலக மனுஷன் தான் செஞ்சிட்டு இருக்கிறான். பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா, தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். மற்றவர்களுக்காக வைத்த வலையிலே இவன் கால்களே அகப்பட்டு கொண்டது. இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை இருக்குது. பாருங்க, இப்படி சூழ்ச்சி பண்ணி சதி பண்ணி மேல வரவே முடியாது. ஒருவேளை உலகத்துல லேசா பலிக்கலாம் அது, ஏன்னா ஏமாத்துற உலகமா தானே இருக்குது. உலகம் பொல்லாத உலகமா இருக்குது இல்லையா, இருள் நிறைந்த உலகமா இருக்குது. அதனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்க வேலை செய்யுது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல இது சுத்தமா வேலை செய்யாது. அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துல உயர்வு வேணும்னா, தேவனுடைய ராஜ்யத்துல ஆசீர்வாதம் வேணும்னா, தேவனுடைய ராஜ்யத்துல நன்மைகள் வேணும்னா, தேவனுடைய ராஜ்யத்துல வெற்றி வேணும்னா என்ன செய்யணுமா? பைபிள்ல போட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையா இருக்கணும். பாருங்க, சூழ்ச்சிகள் எல்லாம் இறங்கவே கூடாது. ஒரு நாளும் அது வெற்றியை கொண்டு வராது. தம்மை பற்றி உண்மை உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் ஊலாவிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பிடிச்சது தான். அருமையானவர்களே, ஆண்டாண்டு காலமாக கர்த்தருக்கு முன்பாக உண்மை, சின்சியரிட்டி, ஆனஸ்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ், இத அருமையானவர்களே வளர்த்து கொண்டேன். நான் தப்பு போடும்போது ஆண்டவரே மன்னியும், ரத்தத்தினால கழுவு ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன், தப்பா யோசித்துட்டேன், தெரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி மாறி இருக்கிறேன். என்னைக்கும் சின்சியரிட்டி, ஆனஸ்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ், ஹம்பிள்னஸ்க்கு என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன். இதுதான் அருமையானவர்களே பெரிய உயர்வை கொண்டு வருகிறது. அது பாருங்க கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. இந்த சரக்குகள்லாம், இந்த சின்சியரிட்டி, ஆனஸ்டி எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போது அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையை என்ன செய்கிறார், விளங்க பண்ணுகிறார். ஏன்னா
அவருடைய வல்லமை வார்த்தைக்குள்ளே இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். நம்முடைய ஆவியை பலப்படுத்தும்படி பாருங்க, வல்லமைக்காக அலைஞ்சு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்க, வல்லமை முகாம். வல்லமை முகாமுக்கு போனா வல்லமையை வாங்கிட்டு வந்துடலான்னு யோசிக்கிறாங்க. வல்லமையான தேவதாசர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தலையில கை வச்சுட்டாருன்னா வல்லமை நமக்கு வந்துடும் அப்படின்லாம் ஆவிக்குரிய வட்டாரத்தில் யோசிக்கிறாங்க. அருமையானவர்களே, அதெல்லாம் வல்லமை என்ன செய்யாது, கொண்டு வராது. வல்லமை எங்கெங்க இருக்குது? சத்தமாக தான் சொல்லுங்களேன். வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. கவனிங்க. ஆகவே வல்லமை முகாமையும் அதையும் இதையும் தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அரைக்கதவை பூட்டி கொண்டு கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்தீர்களானால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்தை எந்த மனுஷனும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுடைய வெற்றியை எந்த பிசாசும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை கண்கள் வழியாக காதுகள் வழியாக உள்ளத்துக்குள்ளே இறங்கும் போது அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை அது உயர்த்துகிறதா இருக்கிறது. சங்கீதம் 1 அற்புதமான சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவியினுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்ல, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்ல, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அருமையானவர்களே, யாரும் உங்க வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை நேசியுங்கள். நேரம் கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு பாருங்க, மக்கள் டக்குன்னு செல்போன் ஆன் பண்ணிடுறாங்க. செல்போன் ஆன் பண்ணி பாருங்க, ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க, அப்படியே ஒன்று ஒன்றா ஓட விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் பறக்குது. கவனிங்க, பிசாசுனுடைய வஞ்சகம். அருமையானவர்களே, அது இதுன்னு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு போய் அருமையான கடைசியில் கால் போய் சிக்கிக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில். பாடாப்படுறாங்க. தேவையா? தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாரு. கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாக மாறவே மாறாது. அது எத்தனை பாருங்க மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனைகள் மாறவே மாறாது. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் இதிலே தியானமாக இருக்க கற்றுக்கொள், அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ நல்ல வெற்றி பெறுவாய். உனக்கு எதிராக எவனும் மேற்கொள்ள முடியாது. எந்த பிசாசும் நீ ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதான் யோசுவாட்ட சொல்றாரு தேவன். யோசுவாட்ட என்ன சொல்லுகிறாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு புரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ நல்ல வெற்றி பெறுவாய். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. வார்த்தையை பிடிச்சுக்கங்க, வாழ்க்கை வல்லமையுடையதாக மாறும். வார்த்தையை பிடிச்சுக்கங்க. அருமையான உள்ளான மனுஷன் இல்ல, வல்லமையுள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். அருமையானவர்களே, யார் உங்களை ஏத்துன்னு மேற்கொள்ள முடியாது. நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்களுடைய காரியம் தான் வெற்றிகரமானதாக இருக்கும். உங்கள் மேல மோதிரமெல்லாம் நொறுங்கி போவான். உங்களோடு போராடுகிற வழியில் பொருள் ஆவார்கள். ஆமேன். எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நாங்க ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தோம். இந்த இடமும் கிடையாது, இந்த சர்ச்சும் கிடையாது. ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தோம். அவங்க கோயிலில் பாருங்க, அது ஸ்தாபனத்து கோயில், அது அங்கே ஒளி செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஸ்தாபன தலைவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார் பாருங்க. அப்போ தான் எனக்கு திருமணம் ஆகியிருந்தது. ஊழியத்துக்கு அப்போ தான் நான் வந்திருக்கிறேன். அந்த ஸ்தாபன தலைவர் பாருங்க, பெரிய பாஸ்டர் பார்த்து சொன்னார், என்னையா 4 சுவருக்குள்ளேயே இருக்கிறீங்க, இப்படியே சொன்னார். 4 சுவருக்குள்ளேயே இருக்கிறீங்களேயா,
4 இடத்துக்கு போக வேணாமா? கேரளாவுக்கு போக வேணாமா? கர்நாடகா போக வேணாமா? ஆந்திரா போக வேணாமா? சிங்கப்பூர் போக வேணாமா? மலேசியா போக வேணாமா? போய் பாருங்க, பிரசங்கம் பண்ண வேணாமா? ஜெபிக்க வேணாமா ஜனங்களுக்காக? அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, என் கூட வாங்க, நான் உங்களை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறேன், நம்ம 2 பேரும் போய் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு பேசினார் பாருங்க. பேசிட்டு இருந்துட்டு போயிட்டாரு. போன பிறகு பெரிய பாஸ்டர் சொன்னாரு, ஊர் ஊரா சுத்தணும்னா உருப்படாம போயிடுவோம். ஊர் ஊரா சுத்தணும்னா உருப்படாம போயிடுவோம். அவர் சொல்றாரு, நாம மதுரைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம கதவை பூட்டிக்கிட்டு வேதத்திலே தியானமாயிருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அப்ப ஜனங்கள் வாழ்வடைவார்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு பெரிய பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. நல்ல வேலை, நல்ல பாஸ்டருக்கு கீழே இருந்து நல்லா கத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் இருக்குது இல்லையா? ஆகவே அருமையானவர்களே, நான் அதற்கு என்னை அர்ப்பணித்தேன். 30 ஆண்டுகளுக்கு மேல பாருங்க, அரைக்கதவை பூட்டி கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருந்தேன். அன்னைக்கு அவர் சொல்லும் போது 1 அடி நிலம் எங்களுக்கு சொந்தம் இல்ல, ஆனா இன்னைக்கு 5 ஏக்கர் கிட்டத்தட்ட வந்திருக்குது. இவ்வளவு பெரிய கோயில் வந்திருக்குது, இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. இங்க இருக்கிறது மட்டும் இல்ல, ஏராளம் பாருங்க, இங்க இருந்து பல இடங்கள்ல போய் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அத்தனைக்கும் காரணம் எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்த கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுடையது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை உள்ள போடும்போது அது உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது, உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது, உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கிறது. கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்மை பாருங்க ஆவியிலே பலப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, வார்த்தையில தியானமாயிருந்து வார்த்தையை அறிந்து கொள்வதுதான் ஆவியிலே பலப்படுவது. சில காரியங்களை தெளிவா அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்தை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்வது, கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்தை அறிந்து கொள்வது, அதுதான் கர்த்தருக்குள்ளே பலப்படுவது. அதுதான் பாருங்க ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பலன் அடைவது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது இயேசு அருமையா சொன்னார் இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லல அவரு. சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சத்தியம் விடுதலையாக்குன்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கி தலைவாணி கடியில வச்சு படுத்துடுறாங்க. பைபிளை தலைவாணி கடியில வச்சு படுத்துட்டா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, நல்லா தூங்கலாம், காத்து கருப்பெல்லாம் அண்டாது, கெட்ட சொப்பனம் வராது அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா அவங்க யோசனை என்னன்னா சத்தியம் விடுதலையாக்கும். இல்ல இல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை வாழ வைக்கும். நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை உயர்த்தும். நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை ஆசீர்வதிக்கும். இருக்கிறீங்களா? ஆகவே அருமையானவர்களே, ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நேரம் கிடைச்சிச்சுன்னா இங்க போங்க, செல்போன் ஆன் பண்ணீங்கன்னா அதுல பைபிளுக்கு போங்க, செய்திக்கு போங்க, வசனத்துல தியானமாயிருங்க. அதுதான் நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரும், அதுதான் வெற்றியை கொண்டு வரும், அதுதான் உங்களுடைய ஆவியை பலப்படுத்தும், அதுதான் பிசாசை மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும். இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, திருப்போம் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்க. லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, ஆவியிலே பலன் கொண்டு, அதான பார்த்துட்டு இருக்கிறோம், ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பாருங்க, இயேசுவை பற்றி நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆவியிலே பலன் கொண்டார். எப்படி ஆவியிலே பலன் கொண்டார்? ஞானத்தினால் நிறைந்தார்.
இந்த ஞானத்தின் நிறைவு தான் ஆவியின் பலன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? இது பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ள தேவன் பரலோக ஞானத்தையே பாருங்க அடக்கி வச்சிருக்கிறாரு. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 2 விதமான ஞானங்கள் இருக்கிறது. திருப்புங்க யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து பாருங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். கவனிங்க, அதாவது இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைக்கிற ஆட்கள் பெருமைக்குரியவர்களாய் இருப்பார்கள், பெருமை பாராட்டுகிறவர்களாய் இருப்பார்கள். பெருமை பாராட்டுகிறவர்களாய் மட்டுமல்ல, அவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறவர்களாயும் இருப்பார்கள். அப்புறம் பாருங்க 15வது வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. கவனிங்க, கசப்பான விரோதம் பாருங்க, வைராக்கியம், இதை வைக்கிறவர்கள் பேய் கையிலே போய் மாட்டிக்கிறாங்க, பிசாசு கையிலே போய் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க லௌகீகமான ஞானம். 2 விதமான ஞானம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இது லௌகீகமான ஞானம். பாருங்க, உலக பிரகாரமான ஞானம், சூழ்ச்சி பண்றது, வைராக்கியத்தை வச்சுக்கிறது, கோபத்தை வச்சுக்கிறது, பல விதமா வச்சுக்கிட்டு கடைசியில் போய் பிசாசு கையில் என்ன செய்கிறது? மாட்டிடுறாங்க. பிசாசு கையில் மாட்டினா விடுவான் அவன்? யோசித்து பாருங்க. குரங்கு கையில் கிடைச்ச பூ மாலை மாதிரி பிச்சை எரிஞ்சிருவான், வாழ்க்கையை நாசமாக்கிடுவான். கவனிங்க, இங்க நம்ம வாசிக்கிறோம், அது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். 16வது வசனம் பாருங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும் உண்டு. சண்டை, சச்சரவு, சமாதான கேடு எல்லாம் இருக்கும் அங்க. இதுதான் இந்த உலக பிரகாரமான இந்த லௌகீகமான ஞானம். ஆனால் பாருங்க, தேவ ஞானத்தை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கடிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பாருங்க அருமையானவர்களே, ரொம்ப ஜென்டிலா, எந்த சூழ்ச்சி, எந்த கன்னிங்னஸும் அதுக்குள்ள இல்லை. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். அருமையானவர்களே, பரலோக ஞானத்தினாலே இயேசு நிறைந்திருந்தார். அருமையானவர்களே, அதுதான் அவருடைய ஆவிக்குரிய பலனாய் இருந்தது. பாருங்க, இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், நல்லா கவனிங்க, இந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் எதின் மூலமாய் இறங்கி வருகிறது? What is the carrier of God's wisdom? எதன் மூலமா இறங்கி வருகிறதுனா அதுதாங்க கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் பரலோகத்தின் ஞானம் நமக்கு இறங்கி வருகிறது. தேவனுடைய வார்த்தை தேவ ஞானத்தை சுமந்து கொண்டு வருகிறது. அருமையானவர்களே, வார்த்தையினால் நிறைஞ்சிருக்கிறதும் ஒண்ணுதான், ஞானத்தினால் நிறைந்திருக்கிறதும் ஒண்ணுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு ஆவியிலே பலன் அடைந்தார், ஞானத்தினால் நிறைந்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஞானம் வார்த்தையின் மூலமாக அவருக்கு வந்தது. திருப்புங்க நீதிமொழியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நீதிமொழியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். பாருங்க, ஞானம் எங்க இருந்து வருது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்க இருந்து வருது? வார்த்தையிலிருந்து வருகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் வார்த்தையின் ரூபத்திலே வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வசனத்தினால் வருகிற ஞானம்தான் ஆவிக்குரிய பலன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? மறுபடியும் சொல்லுறேன், வசனத்தினால் வருகிற ஞானம் அதுதான் ஆவிக்குரிய பலன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்க படிக்காத ஆட்களா இருக்கலாம், நீங்க ஏழைகளா இருக்கலாம், பாருங்க, நீங்க ரொம்ப பின்தங்கிய ஒரு நிலைமையில இருக்கலாம், பரவாயில்ல. வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா?
வார்த்தையை பாருங்க, நேசிக்கிறீர்களா? வார்த்தையை பற்றி கொள்கிறீர்களா? நான் சொல்லுறேன், இன்னைக்கு நீங்க ஏழைகளா இருக்கலாம், நாளைக்கு நீங்க ஐஸ்வர்யவான்களா மாறிடுவீங்க. ஏன்னா வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை, வார்த்தைக்குள்ள இருக்கிற ஞானம் உங்களை தூக்குகிறதா இருக்கிறது, உங்களை விடுவிக்கிறதா இருக்கிறது, உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, அநேகருடைய பிரச்சனை என்னன்னா பாருங்க, நல்ல ஜனங்கள் தான், ஆனா வார்த்தையை விட்டுறாங்க. அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை பாருங்க எம்டி ஆயிரும், வெறுமையாயிரும். வார்த்தைக்குள்ளதான் கர்த்தர் எல்லாத்தையும் நினைச்சிருக்கிறாரு, அடைச்சு வச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, நிறைய பேர் வசனத்தை விட்டுட்டு பாருங்க மண்டையெல்லாம் வீங்கி தோற்று போன வாழ்க்கை என்ன செய்யறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்கள் இருள் நிறைந்த இந்த உலகத்தில் சுடரை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, நான் வார்த்தையை பிடித்து கொண்ட ஒரு ஆளா இருக்க விரும்புகிறேன். அடிக்கடி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே சாகிற வரைக்கும் உங்களுடைய வார்த்தையை நான் விட்டுறக்கூடாது. இருக்கிறீங்களா? பாருங்க, வார்த்தைக்குள்ளதான் தேவன் வல்லமைய அடைச்சு வச்சிருக்கிறாரு. வார்த்தை தான் தேவ ஞானம். பாருங்க, வார்த்தை தான் நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறது. சவுல் இருக்கிறானே, மகிமையான ராஜாவா இருந்தான் இல்லையா? 40 வருஷம் கிட்டத்தட்ட இஸ்ரேல் மக்களை அரசாண்டான் என்று வேதத்தில் நாம வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிங், முதலாவது அருமையானவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா. கவனிங்க, கரெக்டா இருந்திருந்தான்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்திருப்பான்னா தாவீது வந்திருக்கவே மாட்டான். தாவீது தேவைப்பட்டிருக்காது. ஆனா பாருங்க, சவுல் ஆரம்பத்தில் நல்லதா இருந்தான், ஆனால் போக 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 பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டு ட்ரிஃப்ட் ஆயிட்டான், டீவியேட் ஆயிட்டான். வார்த்தையை ஒரு பிரதானமா நினைக்கல, வார்த்தைக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சான். ஆதாமும் ஏவாளும் வார்த்தையை விட்டது மாதிரி சவுலும் வார்த்தையை நினைச்சிட்டான், விட்டுட்டான். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தீர், ஆகவே நீர் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உன்னை புறக்கணித்தார். கவனிங்க, வார்த்தை என்பது அவ்வளவு சீரியஸான விஷயம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த கவனமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை அருமையானவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அருமையானவர்களை அதை கனம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது வல்லமை நிறைந்தவர்களாய் நாம் இருப்போம். பாருங்க, ஜெயிக்கிறவர்களாய் நாம இருப்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, திருப்போம் சில வசனங்கள். நீதிமொழிகள் 24:5 வாசிக்கிறேன். ஞானமுள்ளவன், பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். வல்லமையை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? வல்லமையில பெருகலாமா? வல்லமையில வளரலாமா? எஸ், நிச்சயமா வளரலாம். அதுக்கு தான் தேவன் அவருடைய வார்த்தையை சொல்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, வார்த்தையை குறித்த தெளிவு, வார்த்தையை குறித்த வெளிப்பாடு, வார்த்தையை குறித்த அறிவு அது நமக்குள்ளே பெருகும் போது ஞானமுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். ஞானமுள்ளவர்களாய் மாறும் பொழுது பலமுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். ஆவியிலே பலமுள்ளவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். யோபுவுக்கு போங்க. யோபு 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். கவனிச்சீங்களா? வல்லமை, ஞானம். ஞானமுடையவர்கள் வல்லமையை அதிகரிக்கப்படும், ரெண்டும் சொல்லப்பட்டது. பாருங்க, தேவன் பாருங்க தம்முடைய வல்லமையை பயன்படுத்துகிறார், தம்முடைய ஞானத்தை பயன்படுத்துகிறார். ஞானம்தான் அந்த வல்லமை. அருமையானவர்களே, அதன் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? கொந்தளிப்பை அமர பண்ணுகிறார், அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அப்ப தேவன் வார்த்தையை பேசுகிறாரு. ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ளதான ஞானம் இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளதான வல்லம் இருக்குது. காட்ஸ் வேர்ட் தான் கேரியர் ஆஃப் காட்ஸ் விஸ்டம். ஆகவே வார்த்தையை பேசுகிறார். வார்த்தையை பேசுகிறது மூலமாக கடலின் கொந்தளிப்பை என்ன செய்கிறாரு? அடக்குகிறார். இயேசு அப்படிதான் செஞ்சாரு. சீஷர்கள் படகுல போகும்போது பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், பலத்த சுழல் காற்று எழும்பிட்டு அப்படி நம்ம வாசிக்கிறோம். சீஷர்கள்லாம் அலறாங்க, ஐயரே மடிந்து போகிறோமே.
உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அலறாங்க. இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். வேதம் சொல்கிறது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இல்லையா? அந்த இயேசு தான் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்ப இயேசுவை போலவே நாம செயல்பட முடியுங்க. மிகுந்த பலத்த சுழல் காற்று எழும்புகிறதா? சில நேரங்கள்ல எழும்புது இல்லையா? குடும்பத்தில் சில நேரங்களில் பலத்த சுழல் காற்று எழும்புது. பிசாசு அதுக்காக தானே இருக்கிறான். சுழல் காற்றை கலப்பி விடுறான். சொந்தக்காரங்க மூலமா சில சுழல் காற்று எழும்புது, எதிர் வீட்டுக்காரங்க மூலமா, பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா, வேலை செய்கிற இடத்துல பலத்த சுழல் காற்று எழும்புகிறது. பார்த்துட்டு என்ன செய்ய போறீங்க? அழ போறீங்களா? அப்படிப்பட்ட சுழல் காற்று ஏற்படும் போது அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டவர்கள் அவங்க இயேசுவை போல என்ன செய்றாங்க, செயல்படுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அடங்கு, நீ இந்த சமாதான கேடு இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ, இந்த பிரச்சனை என் வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போ சொல்லலாமா? சொல்ல முடியாதாங்க? அதிகாரத்தை செயல்படுத்தணும். இயேசு அவ்விதமாக சொன்னார். பாருங்க, வார்த்தையிலே வல்லமையை கட்டவிழ்த்தார், அதிகாரம் செயல்பட்டது, மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு. நீங்க பேசினாலும் வியாதி ஓடும், நீங்க பேசினாலும் தரித்திரம் ஓடும், நீங்க பேசினாலும் சாபம் ஓடும், நீங்க பேசினாலும் பிசாசு ஓடுவான். அருமையானவர்களே, உங்க வார்த்தையிலே கர்த்தர் அதிகாரத்தை நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருந்து வார்த்தையை உள்ளே வைத்திருக்கிறவர்கள் அந்த வார்த்தையை பாருங்க வல்லமையோடு என்ன செய்யணும், பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, அப்ப தேவ ஞானம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை எல்லாம் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. இப்போ கடைசியா பாருங்க, லூக்காவுக்கு போவோம். லூக்கா 2:40 வசனம் வாசித்தோம் இல்லையா? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஞானத்தினால் நிறைந்தார்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ எப்படி நிறைந்தார்? அதுக்கு அதை எப்படி ஞானத்தினால் நிறைந்தார் என்பதை பற்றி சொல்லும்போது கீழே பாருங்க, அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷம் தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகையின் முறைமைப்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர்கள் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கவும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். 12 வயசான இயேசு அருமையானவர்களே எருசலேமில் இருந்துட்டாராம். எருசலேம் இருந்துட்டு இருந்த மாத்திரத்தில் இவங்க கூட்டத்தில் வருவாருன்னு சொல்லி நினச்சிட்டு பிரயாணத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு நாள் பிரயாணம் வந்துட்டாங்க. இயேசு எங்கே இருக்கிறான்னு கேள்விப்பட்டா ஆளையே காணோம். கடைசியில் அவரை தேடிக்கிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க, எருசலேமுக்கு வந்து 3 நாட்கள் கழித்து அவரை கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே இருக்கிறாரு? தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஜவு மிட்டாய் கடையில் நின்றுட்டு இருந்தார்னு போடல. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, அவர் வந்து போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஜீசஸ் வாஸ் a great listener. இயேசு அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதிலே தீவிரமானவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிதான் பாருங்க, வார்த்தையிலே அவர் வளர்ந்தார். அப்படிதான் பாருங்க, ஆவியிலே பலன் கொண்டார். அப்படிதான் அவர் ஞானத்திலே நிறைந்தார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். போதகர் நடுவில் போய் ஏசாயா 50க்கு போங்க. ஏசாயா 50 4வது வசனம் பாருங்க. இளைப்படந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல நான் கேட்கும்படி என் செவியை
அல்லேலூயா. அருமையானவர்களே, காலைதோறும் எழுப்புகிறாராம். எதுக்கு எழுப்புகிறாராம்? கற்றுக்கொள்ளும்படி. பாருங்க, என் செவியை கவனிக்க செய்கிறார். வார்த்தையை கேட்கும்படி அதிகாலையிலே எழும்பிடுவாராம் இயேசு. அருமையானவர்களே, வார்த்தையை கேட்டு 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 பாருங்க, ஞானத்தினால் நிறைந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். யோசேப்பும் மரியாளும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டேப்பா, விசாரத்தோடே நாங்கள் உன்னை தேடி வந்தோமே அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவையில் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? Don't you know that I should be in my father's business? என் பிதாவுக்கு அடுத்தவைகள் எங்க அப்பாவுடைய பிசினஸ். அது என்ன? எங்க அப்பாவுடைய பிசினஸ். வார்த்தையை கேட்கறது தான் எங்க அப்பாவுடைய பிசினஸ். கவனிங்க, வார்த்தையை கேட்டு 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 பாருங்க, ஞானத்திலே விருத்தி அடைந்தார், வல்லமையுடையவராக மாறினார். 52ஆம் வசனம் பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அதிகம் அதிகமா என்ன செய்தார்? விருத்தி அடைந்தார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு ஆதாரமா இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிக்க முடிக்க போறேன். அவரை போலவே நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அதிகாலையில் இருந்துச்சு பாருங்க, வேதத்தை வாசிக்கிறது, வேத வசனங்களை அறிக்கை செய்கிறது, வேத வசனத்தை விசுவாசிக்கிறது. பாருங்க, இது நம்முடைய வழக்கமாக மாறுமானால் ஞானத்தினால் நிரம்புகிறோம், வல்லமையினால் நிரம்புகிறோம், ஆவியிலே பலப்படுகிறோம். அருமையானவர்களே, வெற்றி நம்முடையதாக என்ன செய்கிறது? மாறுகிறது. யாரும் நம்மளை மடங்கடிக்க முடியாது. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், நீ நல்ல வெற்றி பெறுவாய். இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அதனாலதான் அருமையானவர்களே, அந்த மரியாளை பார்த்து மார்த்தாள்கிட்ட சொல்லுகிறாரு இயேசு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. தேவையானது 10 கிடையாது, தேவையானது 100 கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் தேவை. என்ன தேவை? மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோமே, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன செய்தால்? தெரிந்து கொண்டாள். அது மட்டும் தான் தேவை. அது இருக்குதா? அது இருந்துச்சுன்னா வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. பாருங்க, எந்த பிசாசும் உங்களை மேற்கொள்ள முடியாது, வியாதி மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் மேற்கொள்ள முடியாது, சாபம் மேற்கொள்ள முடியாது. அதெல்லாம் வராதுன்னு நான் சொல்லல, வரலாம். ஆனா ஜெயிக்கிறது நீங்க தான் இருப்பீங்க, நீங்களா தான் இருப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், நீமுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மேன்மையாக நினைக்க, உம்முடைய வார்த்தையை கர்த்தா பிரதானமாக நாங்கள் எண்ண, வார்த்தையை கர்த்தாவே எங்கள் காதுகள் வழியாக, எங்களுடைய கண்கள் வழியாக, எங்களுடைய மனது வழியாக ஆவிக்குள்ளே இறங்க பண்ண எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளின் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, வார்த்தையிலே நாங்கள் பலப்பட எல்லாருக்கும் உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். எதுமான செய்கிறீர் தகப்பனே, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.